ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். மிக அருமையான வேத வசனம். இங்கே தேவன் செய்கிற அதிசயங்களை அற்புதங்களை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை கூட நாம் வாசிக்கும் போது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுகிற ஒரு காரியத்தை அன்று யூதா ஜனங்கள் செய்திருக்கிறார்கள். இன்று சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்றால் நாம் கலங்கி தவித்து சத்ருவை அவன் எனக்கு விரோதமாக எழும்புகிறான் என்று அநேக தன் உள்ளத்தில் சிந்தனையில் பேச்சில் எல்லாவற்றையும் அவனை குறித்து பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கு யூத ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பாடி துதி செய்ய தொடங்குகிறார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றும் சத்துருக்கள் போராட்டங்கள் அநேகம் உண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு சத்துருவை குறித்து மேன்மையான காரியங்களை இன்று அநேக மனிதர்கள் பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் சத்து போராடுகிறான் என்று அநேகர் சொல்லுகிறது நாம் கேட்டிருக்கிறோம். அதுபோல் நாம் சத்ருவை பாராதபடிக்கு நாம் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும் என்று யூத ஜனங்கள் இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் வாசித்தோம். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சத்ருவின் போராட்டங்கள் மிகுதியாக இருக்கும் என்றால் இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக 3 நபர்கள் அங்கு எழும்பி வருகிறதை கூட இந்த வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது. யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் என்று 3 தேசங்கள் 3 நபர்கள் அங்கு தேசத்தார் இவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிறதை நாம் இந்த வேதத்தில் வாசித்தோம். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள் உங்களுக்கு போராட்டங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சத்ருவின் கிரியைகளின் தேவன் நமக்கு விரோதமாக எழும்ப விட மாட்டார். கர்த்தரே எழும்பி நின்று நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த 3 தேசத்தாரையும் கர்த்தர் அவர்களுடைய எல்லா சத்துருக்களையும் அவர் அழித்து போட்டார் என்று வேத வசனம் சொல்கிறார். அதுபோல் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிசாசின் போராட்டங்கள், 3 விதமான போராட்டங்கள், 5 விதமான போராட்டங்கள், ஒருவேளை அநேக போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் பாடி துதி செய்ய நீங்கள் துவங்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் சத்ருவின் போராட்டங்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் போராட்டங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் நீங்கள் அன்று யூதர்கள் எப்படி பாடி துதி செய்தார்களோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாடி தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கலங்க தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. சத்ருவின் போராட்டங்களை பார்த்து நீங்கள் மனமுறிவடைவதில்லை. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினபடியினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களை எழும்ப பண்ணியிருக்கிறார். ஒருவருக்கு ஒரு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் அவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்பி அவர்களே அடித்து மாய்ந்து போய்விட்டார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்துருக்களும் தானாகவே அழிந்து போய்விடுவார்கள். கர்த்தர் எழும்பி உங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால்
பாடி துதித்தலை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இன்னும் வேதத்தில் தாவீது பாடுகிறார், இன்னும் மீரியாம் பாடியிருக்கிறார். ஒவ்வொரு ஜனங்களையும் நான் பாடும்போது அநேக வெற்றிகளை வேதத்தில் பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் போராட்டங்கள் வருகிறதோ அந்த நேரங்களில் எல்லாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தரை பாடி துதியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பாடி துதி செய்ய தொடங்கும்போது நீர் எங்களுக்காக எழும்பி யுத்தம் செய்கிறதை வேதத்தில் வாசிக்க, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் எழும்பி யுத்தம் செய்து சத்துருக்களை அழித்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா சத்துருக்களையும் அழித்து நீர் ஆண்டவரே பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.